என்ன ராணி, நம்பூதிரி உனக்கும் ஷாக் கொடுத்துட்டு போயிட்டாரா? ஆமாக்கா, நான் அமைதியா தானே இருந்தேன். நீ தான் தாடிகாரனாண்ட தாலி விஷயத்த சொல்ல சொல்லி இம்மா பெருசாக்கிட்ட. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? நானே இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சத பெரிய விஷயம் நினைச்சுக்கின்னு இப்ப வரைக்கும் கடவுளாண்ட நன்றி சொல்லின்னு நிம்மதியா வாழ்ந்து நிறுகிறேன். நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் தாடிகாரனாண்ட அந்த விஷயத்த நான் சொன்னேன். இப்ப பாரு, என் முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்த தாலிய காணோம். அத்த கேட்டு எல்லாரும் வீட்ல நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தாலி காணாம போனதுதான் காரணம்னு சொல்றாங்க. ஏன் பாட்டி வாய் விட்டே சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளவு சங்கடமா போச்சு தெரியுமாக்கா? ராணி, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. ஒரு கலகம் பிறக்கும் போதுதான் அது நல்லதுல முடியும். உனக்கு வேம்பு சாரை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராணி. அதனால யார் என்ன சொன்னாலும் அத பத்தியெல்லாம் நீ நினைச்சு கவலைப்பட வேண்டாம். எப்படிக்கா கவலைப்படாம இருக்க சொல்ற? எல்லாரும் பேசினத பார்த்தல. தாலிய காணும்னதும் தாடிகாரனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு நானே ரொம்ப பயந்துட்டேன். இங்க பாரு ராணி, நான் இருக்கிற வரைக்கும் வேம்பு சாருக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே ஆக விட மாட்டேன். அந்த நம்பிக்கையில தான்க்கா நானும் இருக்கிறேன். ஹே கல்யாண பொண்ணே, எதை பத்தியும் கவலைப்படாம நீ சந்தோஷமா இருக்கணும். என்ன ராணி, சந்தோஷமா இருக்க சொன்னா நீ இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க? இல்லக்கா, நம்பூதிரி சாமி, நீங்க கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் சீக்கிரமா பாருங்க. முகூர்த்த நேரத்துல பொம்மிய தாலிய கொண்டு வந்து அவ கையாலேயே சித்தார்த்தாண்ட குடுப்பான்னு சொன்னாரு. அதுக்காண்டி நடக்காம போச்சு, இந்த ராணி இல்லாம போயிருவாக்கா. ராணி, நம்பூதிரி சொன்னது என்னோட வாக்கு. நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா? நம்பூதிரி சொன்ன மாதிரி எல்லாரும் பார்க்கும்படி நானே மண்டபத்துக்கு வந்து தாலிய வேம்பு சார் கையில கொடுத்து உன் கழுத்துல கட்டுன்னு சொல்லி அவர் உன் கழுத்துல தாலி கட்டுறத என் கண் குளிர பாப்பேன். அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும். அக்கா இம்மா தூரம் சொல்லுதுன்னா கண்டிப்பா முகூர்த்த நேரத்துல தாலிய கொண்டாந்து தாடிகாரனாண்ட கொடுத்து